ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ரியாவும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஆனால் நாய் வரல, இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. பார்த்த உடனே அரோரா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து, நமக்கு பாட்டும் போட்டிருக்காங்க. போட்டு உள்ளே வந்துட்டு வந்த உடனே பார்வதி அம்மா வந்துட்டு ரியாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ரியா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிக் பாஸ் விளையாடும்போது நான் உன்னோட ஃபேன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா அந்த ஃப்ரெண்ட் அரோரா 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது அரோரா கிட்ட துஷார் லவ் பண்ணுறியாடி அப்படின்னு கேட்குறாங்க ரியா. அதுக்கு இல்லை அப்படின்னோடனே, அப்புறம் என்னடி துஷார்னு எப்போ பார்த்தாலும் அதையே பேசிகிட்டு இருக்க ஷோவில் வேறு ஏதாச்சும் பேச வேண்டியதானே அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கா இல்லையா ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போவே உன் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. எது பேசணுன்னாலும் வெளியே வந்து பேசிக்கலாம். இங்கே ஷோவில் வச்சு இனிமேல் துஷார்னு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரியா வந்து அரோராக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரோரா முகத்தில் சிரிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம் ஒரு 2-3 நாளாக ரொம்ப டல்லாக இருந்தாங்க. நல்ல ஒரு ஹாப்பியான சாங்கும் எக்ஸைட்டடான சாங்கும் போட்டு பிக் பாஸ் வந்து அரோராவை என்கரேஜ் பண்ணிட்டாரு. கடைசி அரோரா எப்படியும் ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு எல்லாருக்கும் ஃபேமிலி வரும்போது அவளுக்கு மட்டும் யாருமே வராமல் இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி ஏதாச்சும் மூட் அவுட் பண்ணாமல் பாசிட்டிவாக சொல்லிட்டு போகணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.